அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு செல்வங்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். நமது ராஜகுரல் யூடியூப் சேனலில் இளங்கோவடிகளின் ஒப்பற்ற காவியமாகிய சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகிக்கு நேர்ந்த துயர் பற்றி தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக 6வது பதிவாக இன்று தொடர்ந்து காண்போம். சாரணர் தலைவர் கவுந்தியடிகளுக்கும் கோவலன் கண்ணகிக்கும் அறவுரைகள் வழங்கிய பின்பு கோவலன் தன்னுடைய செயலுக்கு தான் மாதவியிடம் சென்று பொருட்களையும் புகழையும் இழந்ததற்கு வருந்தி கவுந்தியடிகளை பார்த்து கூறுகின்றான். செய்தவத்தீர் நல்லொழுக்க நெறியினின்று நீங்கி சிறுமையுற்றேன், அதன் காரணமாக நறுமலர் போன்ற மேனியை உடைய கண்ணகிக்கும் கடுந்துயர் ஏற்பட காரணமானேன் என்று வருந்துகிறான். கோவலனுக்கு ஏற்பட போகும் இன்னலை சாரணர் வாயிலாக முன்னமே அறிந்து கொண்ட கவுந்தியடிகள் கோவலனுக்கு ஆறுதல் கூறும் பொருட்டு தவந்தீர் மருங்கின் தனித்துயர் உழந்தோய் மரத்துறை நீங்குமின் வல்வினை ஊட்டுமென்று அறத்துறை மாக்கள் திறத்திற் சாற்றி நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார். தீதுடை வெல்வினை உறுத்த காலை பேதமை கந்தா பெருகும் போது உருவர். ஒய்யா வினைப்பயன் உண்ணுங்காலை கையாறு கொள்ளார் கற்றறி மாக்கள். அதாவது, முற்பிறவியில் செய்த வினைப்பயனால் பெருந்துயர் அடைந்த கோவலனே, தீய நெறியினின்றும் விலகுங்கள். விலகாவிட்டால் அந்த தீய செயலே தன் பயனாகிய துன்பத்தை தரும் என்று அறநெறியில் நின்ற அறவோர் தமது நாவாகிய குறுந்தடியால் வாயாகிய பறையை அறைந்து கூறினாலும் அறிவற்றவர்கள் அதனை நன்மையென ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பின்னர் தீய பயன் வந்து சேரும்பொழுது, கொடிய வினையானது தோன்றும்போது, தன்னுடைய வினைச்செயலை அது ஊட்டும்போது தமது அறியாமையின் காரணமாக அவர்கள் பெரிதும் துன்புற்று வருந்துவர் என்று உரைக்கின்றார். பின்பு கோவலன் தன் மனைவி கண்ணகியின் காற்சிலம்பை விற்பதற்காக மதுரை மாநகர் வீதியில் வந்துற்றான். அப்போது பாண்டியன் நெடுஞ்செழியனின் பட்டத்து அரசி கோப்பெருந்தேவியின் காணாமற் போன காற்சிலம்பை திருடியவன் கோவலன்தான் என்று தவறாக கருதிய மன்னன் கொண்டு அச்சிலம்பு கொணர்க ஈங்கென என்று கொண்டு வாருங்கள் அவனை அச்சிலம்புடன் என கூறுவதற்கு பதிலாக கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கென அவசரகதியில் நாத்தடுமாறி ஆணையிட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கல்லா களிமகன் ஒருவன் கையில் வெள்வாள் எரிந்தனன் விலங்கு கூட அறுத்தது, புண்ணுமிழ் குருதி பொழிந்துடன் பரப்ப மண்ணக மடந்தை வான்துயர் கூற காவலன் செங்கோல் வளைய வீழ்ந்தனன் கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்தென. கல்வி அறிவற்ற கல்குடியன் ஒருவனின் வாளினால் கோவலன் கொல்லப்பட்டான். பண்டைய ஊழ்வினை முதிர்ந்து வந்து ஊட்டுவதால் கோவலன் வெட்டுண்டு வீழ்ந்தான். பாண்டியனின் செங்கோலும் வளைந்தது என்று குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள். பிறகு கண்ணகி நீதி கேட்டு பொங்கி எழுந்த இந்த காட்சிகளை எல்லாம் அடுத்து காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.